Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. திருவள்ளூர்ல பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதில் என் மீது கோபம் இருந்தால் ஐயா மன்னிக்க வேண்டும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், இந்த நிகழ்வில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுனத முக்கியமான செய்திகள் என்னென்ன விவரங்கள்? பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவக்கூடிய ஒரு சூழல்ல தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாசும் இங்கே திருவள்ளூர்ல அன்புமணி ராமதாசும் தொடர்ச்சியாக நிர்வாகிகளை தற்போது சந்திச்சு பல்வேறு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக அன்புமணி ராமதாஸை பொறுத்தமட்டில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்துல பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் தான் என்றாலும் கூட பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில 10 மாவட்ட பொதுக்குழு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில திருவள்ளூர் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது நடத்தி முடிந்திருக்கிறது. இதன் பிறகாக செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மதியம் நடத்துவதற்கு அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழல தான் இன்று தந்தையர் தினத்தையொட்டி ஏற்கனவே சமூக வலைதள பக்கத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு வாழ்த்து செய்தியை பதிவிட்டிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பா இன்று தந்தையர் தினம், மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் 100 வருடம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் என் மீது ஏதேனும் கோபம் இருந்தால் ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டும், அதாவது ராமதாஸ் அவர்கள் மன்னிக்க வேண்டும் என அவர் மேடையிலேயே அவர் கேட்டிருந்தார். ஏற்கனவே இருவருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடு நிலவக்கூடிய ஒரு சூழல்ல மேடையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிதல்ல, மகனின் கடமையாக உங்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வது தன்னுடைய கடமை என சுட்டிக்காட்டிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் வருத்தப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், இது நீங்கள் உருவாக்கிய கட்சி, இது நீங்கள் ஒரு தேசிய தலைவர், பிரதமர் மோடி வந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் மறக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர் ராமதாஸ் என பிரதமர் மோடி கடந்த முறை கூட்டணி அமைத்த போது நேரில் வருகை தந்து பாராட்டியிருந்ததெல்லாம் நினைவு கூர்ந்து தற்போது மேடையில பேசியிருக்கிறார். எனவே ஐயா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் வருத்தப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், இது நீங்கள் உருவாக்கிய கட்சி, நீங்கள் 100 வருடம் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என தெரிவித்து ஏதேனும் கோபம் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மகனாக மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே ஒரு உருக்கமாக ராமதாஸ் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரித்திருப்பது, தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்திருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர் தொடர்ந்து திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்காக தொடர்ந்து ஒன்றுபட்டு போராடுவோம் என்ற ஒரு கருத்துக்களையும் திமுக அரசுக்கு எதிராக அவர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸிடம் அன்புமணி ராமதாஸ் மன்னித்து விடுங்கள், என் மேல் கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள், எங்களை வழி நடத்துங்கள், தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், நீங்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் அப்படின்னு இன்றைய இந்த மாவட்ட பொதுக்குழுவில் கூறியிருக்கிறார். கடந்த செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்த நிலையில் இப்போது பொது மேடையில் ஒரு தந்தையாக உங்களை பார்த்து நான் ஒரு தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார். Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.